ஷாமலாபுரத்தில் போராட்டத்தின் போது பெண்கள் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக முறையாக விசாரணை நடத்தப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் ஷாமலாபுரத்தில் மது ஒழிப்புக்கான போராட்டம் நடைபெற்ற போது அங்கிருந்த காவல்துறை கூடுதல் கண்காணிப்பாளர் பாண்டியராஜன் பெண்கள் மீது கொடூர தாக்குதல் நடத்தினார். ஊடகங்களில் வெளியான இந்த காட்சிகள் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்த உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ரம்யா பாரதி ஷாமலாபுரத்தில் சம்பவம் நடந்த இடங்களில் விசாரணையை மேற்கொண்டார். இந்த விசாரணையின் போது காவல் கண்காணிப்பாளர் பாதிக்கப்பட்ட மக்களிடம் விசாரணை நடத்தாமல் ஒருதலைபட்சமாக செயல்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் அப்பகுதிகளில் உள்ள கடைகளில் பதிவான சிசிடிவி காட்சிகளை யாருக்கும் வழங்கக்கூடாது எனவும் சிலவற்றை அழித்திடும் செயலிலும் ஈடுபட்டு வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கோவை மாவட்ட எஸ்பி அவர்கள் விசாரணைக்கு வந்திருக்காங்க. வந்துட்டு அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற சிசிடிவி கேமராவில் எல்லா பதிவும் ஆயிருக்குன்னு தெரிஞ்சு அவங்களுக்கு தெரியும். அதை அவங்க ஃபுட்டேஜ் அதனோட காப்பி அவங்க எடுத்துட்டு அந்த இருக்கிறதெல்லாம் டெலீட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற மக்களை நியாயமாக நேர்மையாக விசாரிக்காமல் சும்மா பேருக்கு மட்டும் ஒரு விசாரணை நடத்திட்டு அவங்கள ஒரு மிரட்டுற மாதிரி சொல்லிட்டு போய்க்கிறாங்க. எனவே இந்த விசாரணையை மாவட்ட ஆட்சியர், கோட்டாட்சியர் தலைமையில் நேர்மையாக நடத்திட வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.